நம்ம ஏஞ்சலுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளட்ச் கேஸ் மாட்ட போகிறோம். இது யார் கொடுத்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம செல்வா ரைடர் தான் கொடுத்துருந்தாரு. மும்பையிலேருந்து வந்து நம்ம ஏஞ்சலுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அதை நாம் நம்மளோட ஏஞ்சலில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப டிலேவாக போடுறேன். அவரும் பிஃபோரில் பல்சர் 220 வச்சுருந்தாரு, இப்போ BMW வச்சுருக்காரு. பல்சரை சேல்ஸ் பண்ணதன் காரணமாக பண்ண கேஸ் வந்து நம்ம ஏஞ்சலுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு நமக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இன்ஜினில் இருக்கிற ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடலாம். ஆயில் சர்வீஸ் டைமிங்கும் வந்துருச்சு, அதனால் ஆயிலை மாற்றியே விட்டுடலாம் அப்படிங்கிறதுனாலையும் பிரிச்சுட்டோம். இப்போ கேசிங் கழட்டுனா செல்ஃப் மோட்டாரை நம்ம ஒரு கப்பு ஒன்று இருக்கும், அந்த கப்பை கழட்டினா தான் வந்து நம்ம கிளட்ச் கேஸை கழட்டவே முடியும். சரி, அதை கழட்டிட்டு மற்ற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் முன்கூட்டியே வீடியோஸ் நிறையவே பார்த்துருப்பீங்க. நான் வந்து யூடியூப் சேனலில் லேட்டாக தான் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் உடனுக்குடனே உங்களுக்கான வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் MR அருண் விஜய்னு போட்டிங்கன்னா போதும், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துடும். ஓகே, எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டிக்கலாம் கிளட்ச் கேஸோடது. ஓகே, கிளட்ச் ஒயரையும் கழட்டி விட்டாச்சு. கப்பை வெளியே எடுக்கும் போதே அந்த ஏடிவி கொஞ்சம் தடுத்துச்சு, அதையும் லூஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கிளட்ச் கேஸ் எடுத்த உடனே வெளியேந்து பார்க்கறதுக்கும் இன்னரில் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. கேசிங் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கவே எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த கேஸ்கெட்டை நம்ம ஒரு டைம் மாற்றிடணும், அதான் பெஸ்ட்டான வே. சரி, அவர் இப்போ இதே போடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, இதே போட்டுக்கலாம் நல்லா இருந்தால் இல்லைனா மாற்றிடலாம் அப்படின்னாரு. ப்ரோ மாற்றியே விட்டுருங்க ப்ரோ அப்படின்னேன். உள்ளேருந்து பார்க்குற நம்ம ஏஞ்சலோட இதயத்தோட அழகு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. வேற ஒரு பேக்கிங்கும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளட்ச் கேஸ் கிட்ட வந்து நாங்கள் அப்படி மாட்டணும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெயிண்டிங் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பெயிண்டிங் அடிக்கணும், கொஞ்சம் பெயிண்ட் மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணிட்டு இதோட அவுட்புட் ஃபைனலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும். பல்சர் 220யோட ஃபுல் மாடிஃபிகேஷன் இந்த சேனலில் பைக் எடுத்ததுலேருந்து பைக் ரன் பண்ணதுலேருந்து என்ன கிலோமீட்டர் என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்ததுலேருந்து வந்து அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷன் பண்ணதுலேருந்து லடாக் போனதுலேருந்து இன்டர்நேஷ்னல் ரைட் போனதுலேருந்து A to Z vlogs எல்லாமே நம்ம சேனல்ஸில் இருக்குது. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. புதிய நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ஆயில் வந்து டாப் அப் பண்ணலாம். நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரே ஆயில் மோட்டோல் தான். 1.2 லிட்டர் வந்து நம்ம பல்சர் 220க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஜின் கிளட்ச் கேஸ் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். உத்தர அந்த ஷேக்கிங்லாம் இந்த பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, மோர் தென் வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா.